பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செந்திலு தூங்கி எழுந்திரிச்சு டைம பார்த்தா 10:30 ஆயிடுச்சு. மீனா அதுக்குள்ள ஆபீஸ்ல போய் ஆபீஸ்ல வேலையே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம செந்தில் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, "ஏன் என்னைய எழுப்பல?" அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாப்புல. "நேத்து என்கிட்ட அப்படி பேசிட்டு என்னைய எழுப்ப வேறையா சொல்றீங்களா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் தங்கமயில் உட்காந்து வீட்டுல அழுதுகிட்டு இருக்கும்பொழுது, வெளியில யாரோ கூப்பிடுறாங்க. யாரு அப்படின்னு போய் பார்த்தா, கோர்ட்ல இருந்து வந்திருக்கோம். தங்கமயில் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, தங்கமயில் கையெழுத்த போட்டு அத வாங்கி பார்த்தா, அது டைவர்ஸ் நோட்டீஸு. உடனே தங்கமயில் அழுதுகிட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் உள்ளார தூக்கி போட்டு அ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம பாண்டியன காமிக்கிறாங்க. பாண்டியன், சரவணன், அதே மாதிரி கதிரு. இவங்க 3 பேரும் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் அவங்க அப்பா கிட்ட, அவங்க கிட்ட சொல்லாமயே ஒரு வக்கீல வச்சு, "நான் தங்கமயிலுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இத மட்டும் வேணான்னு சொல்லிடாதீங்க. என்னாலலாம் அவ கூட வாழ முடியாது." அப்படின்னு நம்ம சரவணன் சொல்லிடுறாப்புல. "சரிடா, எதா இருந்தாலும் நீனே பார்த்துக்க." அப்படின்ட்டு அவரு போயிடுறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயிலோட அப்பாவும், அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா போயிட்டு, "இந்த மாதிரி என் பொண்ண வரதட்சணை கேட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தி, கழுத்த பிடிச்சு வீட்ட விட்டே வெளியில தள்ளிட்டாங்க." அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வீட்ல இருக்கிற எல்லா பேத்து மேலயும் கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பா தங்கமயிலுக்கு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு.